ஒரு திருக்கோவிலை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவிலானது 500 ஆண்டுகள் பழமையானது. சென்னையில் இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த திருமலை வையாவூர் திருக்கோவிலில் பல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. அதில் ஒன்று, அனுமன் சஞ்சீவி மலை எடுத்து செல்லும் பொழுது இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றியதால் வையாவூர் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் தொண்டை மன்னனால் இந்த கோவில் நிறுவப்பட்டது. தொண்டை மன்னன் அவர்கள் போரில் வெற்றி பெற உதவியதால் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கோவில் அவரால் கட்டப்பட்டது. மேலும் இங்கு ராமானுஜர் தங்கி இருந்ததாகவும் கருதப்படுகின்றது. திருப்பதிக்கு நிகராகவும் இந்த கோவில் இருக்கின்றது. மேலும் தென் திருப்பதி என்றும் இந்த திருக்கோவிலை அழைக்கின்றனர். மூலஸ்தலத்தில் பெருமாள் செங்கோலுடன் ராஜகோலத்தில் இங்கு இருக்கின்றார். 2 மார்புகளுக்கு இடையே 2 மகாலட்சுமிகள் இங்கு இந்த கோவிலில் வீற்றிருக்கின்றார்கள். மேலும் இத்திருக்கோவிலானது திருவோண நட்சத்திர கோவிலாகவும் இருக்கின்றது. புரட்டாசி ஆவணி மாதங்களில் இந்த கோவில் சிறப்பான விசேஷங்கள் நடைபெறுகின்றது. பெருமாள் தாயாருக்கும் பொங்கல் நெய்வேத்தியம் செய்கின்றனர். இங்கு அனுமனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. மேலும் இந்த திருக்கோவிலானது மிகவும் பழமையாகவும் தொன்மையாகவும் இருக்கின்றது.